T20 உலகக்கோப்பை தொடரின் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் விளையாட உள்ளன. இன்று இரவு 8 மணிக்கு நடக்கும் ஆட்டத்திற்காக இரு அணிகளின் வீரர்களும் தீவிரமாக பயிற்சி மேற்கொண்டு தயாராகி வருகின்றனர். இதனால் போட்டி மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எகிறியுள்ளது. அதேபோல் 2022 T20 உலகக்கோப்பை அரையிறுதியில் இங்கிலாந்து அணியிடம் அடைந்த தோல்விக்கு இந்திய அணி பதிலடி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ICC அட்டவணையின்படி இரண்டாவது அரையிறுதி ஆட்டம் டிரினிடாட் மைதானத்தில் தான் நடந்திருக்க வேண்டும். ஆனால் அரையிறுதி சுற்றுக்கு இந்திய அணி முன்னேறியதால் ஆட்டம் கயானா மைதானத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கயானா மைதானத்திற்கு ஆட்டம் மாற்றப்பட்டதே பின்னடைவாக மாறியுள்ளது. ஏனென்றால் கயானா வானிலை கடந்த ஒரு வாரமாகவே மோசமாக உள்ளது. நேற்று முன்தினம் முதலே கயானா மைதானம் அமைந்துள்ள பகுதியில் கனமழை பெய்து வருகின்றது. நேற்று மாலை தீவிரமாக மழை பெய்த நிலையில் மைதானத்தில் முழு பகுதியில் தார்பாய் கொண்டு மூடப்படவில்லை என்பது தெரியவந்துள்ளது. இதனால் கயானா மைதானத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியுள்ளது. இந்த புகைப்படங்கள் வெளியாகி ரசிகர்களுக்கிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மிகவும் முக்கியமான இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்திற்கு ரிசர்வ் நாள் ஒதுக்கப்பட்டதால் ஆட்டம் நடக்குமா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. ரிசர்வ் நாளுக்கு பதிலாக கூடுதலாக 3 மணி நேரம் மட்டுமே ICC ஒதுக்கியுள்ளது. அதேபோல் கயானாவில் மாலை முதலே மீண்டும் மழை நிற்காமல் பெய்து வருகின்றது. இதனால் மைதானத்தின் சில பகுதிகள் குளம் போல் மாறியுள்ளது. அது மட்டுமல்லாமல் இன்று காலை கயானாவில் 70% மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை அறிக்கை வெளியாகியுள்ளது. அதேபோல் கருமேகங்கள் சூழ்ந்துள்ளதால் மழை பெய்ய தொடங்கினால் நிற்காது என்று அந்நாட்டு ரசிகர்கள் கூறி வருகின்றனர். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.